ஏப்ரல் 7 அதிகாலை 1 மணி நேரம். இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உரை அல்லது ஊடக சந்திப்பு பெரிய அளவா இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா அவருடைய உரை என்று பார்த்தா இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த போர் முடிவுக்கு வாரத்துக்கான எந்த விதமான அறிகுறிகளும் அவருடைய உரையில இருக்கல. இந்த ஊடக சந்திப்பு வேறொரு தேவைக்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இன்றைய நாள், இந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி, அது ஈரான் நேரப்படி என்பது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நேரமாக இது இருக்கு. இதுல ஏதாவது மாற்றங்கள், இதிலிருந்து விடுபடுறதுக்கான ஏதாவது சந்தர்ப்பங்கள் அவருடைய உரையில இருக்குமா என்பதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பா எல்லாட்டையும் இருந்தது. சர்வதேசமே உற்று நோக்கிய ஒரு உரையாக இருந்தது, ஊடக சந்திப்பாக இருந்தது. ஆனால் அவருடைய ஊடக சந்திப்பில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் அப்படின்றது இந்த போர் முடிவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளையும் கூறல. எனவே இந்த போர் இன்றைக்கு அல்லது நாளைக்கு தொடர்ச்சியா நடக்கத்தான் போகுது. இதுல என்ன விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்றது தான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வியே. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்காருன்னு சொன்னா, அமெரிக்கா ஒரு இரவிலேயே ஈரானை அழிக்கும். அந்த இரவு இன்றைய செவ்வாய்க்கிழமை இரவா கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு பாரதூரமான கருத்துக்களாக இப்பொழுது பகிரப்படுது. இந்த விடயமானது அவருடைய கருத்துக்களாக இப்பொழுது பார்க்கப்படுது. அவர் சொன்ன ஊடக சந்திப்பில் சொன்ன மிக முக்கியமான விடயமே இதுதான். ஈரானுடைய இந்த நடவடிக்கைகள் இன்றைய நாள்ல அவங்களுடைய மின் நிலையங்கள், அணுசக்தி உலைகள், நீர்நிலைகள், பாலங்கள், முக்கியமான அத்தியாவசியமான அத்தனை விடயங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். இந்த தாக்குதலை ஈரான் இதுவரையில எதிர்பார்க்காத தாக்குதலாக இது இருக்கும். இதுவரையில் நடந்த தாக்குதல்கள்ல மிக மோசமான தாக்குதலாக இது இருக்கும். இந்த தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறது அமெரிக்கா அப்படின்றதுதான் அவருடைய ஊடக சந்திப்பினுடைய முழுமையான கருப்பொருளாக இருந்தது. பல கேள்விகள் கேட்கப்பட்டது, பலமையான பதில்கள் அவரிடமிருந்து வந்தது. இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது பேச்சுவார்த்தை கூட நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஈரானோட இப்பவும் பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் தான் நடக்குது. ஆனால் அமெரிக்கா வைக்கின்ற மிகப்பெரிய கோரிக்கைகள்ல ஒன்று, மிக பிரதானமானதே இந்த ஹோர்முஸ் கால்வாய் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த உடன்படிக்கை இன்னும் எட்டப்படல. அந்த உடன்படிக்கை எட்டப்படும் பட்சத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும், போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அப்படின்றதான் அவருடைய கருத்தாக இருந்தது. எனவே இதற்கு ஈரான் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாக இருந்தால், இன்னும் நேரம் இருக்கு. அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு ஈரான் நேரப்படி தான் நடக்குது. இலங்கை நேரப்படி பார்த்தா இரவு 10 அல்லது 11 மணி நான் நினைக்கிறேன். எனவே இந்த ஒரு நேர காலத்துக்குள்ள இந்த ஒரு முடிவுக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஈரான் வருமாக இருந்தால் இந்த போர் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சுவார்த்தை மூலமா ஒரு யுத்த நிறுத்தமே உருவாகலாம். மணித்தியால கணக்கு தான் இப்ப இருக்கு. இந்த விடயத்துல இப்ப சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, சர்வதேச இந்த யுத்தம் தொடர்பான கணிப்புகளை சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப மத்திய கிழக்கு பெரிய ஒரு பதட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. மத்திய கிழக்குல இருக்கிற பல நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை அந்தந்த நாடுகளுக்கு செல்லுங்க என்ற அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான பேர் இப்பொழுது மத்திய கிழக்கை விட்டு சொந்த நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. இது இலங்கை உள்ளிட்ட அப்படின்னு சொல்லப்படுது. சம்பளத்தோட நீங்க போங்க, யுத்தம் முடிஞ்சது பிறகு வாங்கன்றதா இப்ப இருக்கிற மிகப்பெரிய கோரிக்கையாக பல மத்திய கிழக்கு நிறுவனங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இது பெரிய அளவா மக்கள் எதுக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னா, இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன விஷயம் சொன்னா, அணு மின் உற்பத்தி நிலையங்கள், அணு செறிவூட்டும் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் என்று அத்தியாவசியமான தேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது அதற்கு பதில் தாக்குதல்கள் ஈரானிடமிருந்து வரும். அது முழுமையாக மத்திய கிழக்கை நோக்கியே வரும். அப்படி இருக்கும்போது மத்திய கிழக்கினுடைய பல இடங்கள் இருக்கிறது, முக்கியமான நிலைகள் இன்னும் இருக்கிறது. இது எல்லாமே தாக்கப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஏற்கனவே அந்த எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மத்திய கிழக்கு தான் இப்ப பெரிய அளவான ஒரு பதட்டத்தை எதிர்நோக்குகிறது. ஈரான் நேரடியாக அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த அளவு தூரத்தில் இருக்கிறதால இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அருகில 30-40 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற ஒரு இடம்டா இப்பொழுது UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா, துபாய், கட்டார், ஓமான் இந்த மாதிரி நாடுகள் தான். இந்த நாடுகள் மீது இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உற்பத்தி நிலையங்களாக இருக்கட்டும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடங்கள், நீர்நிலைகள் மீது, குறிப்பா உப்பு நீரை கடநீராக, அதாவது நன்னீராக மாற்றுகின்ற நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இப்பொழுது மத்திய கிழக்கு முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருக்காங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா, வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன்.
ஈரான்ல சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட 2வது விமானி பற்றிய தகவல்களை வெளியிடுறதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விடயம் தொடர்பாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த மீட்பு நடவடிக்கை என்பது அமெரிக்க இராணுவ வரலாற்றிலேயே மிக பெரிய அளவு, இனிமேல் மறக்க முடியாத ஒரு மீட்பு நடவடிக்கையாகவே இது இருக்கும் என்றதை இன்றைய நாளில் சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான 155 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு இரவுல. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா, ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறதை விட அதிகமான ஒரு நேரத்தை இதுக்கு செலவழிச்சிருக்காங்க. அவ்வளவு விமானங்களை பயன்படுத்திருக்காங்க. இதுல பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் எண்ணிக்கையும் அவர் சொல்லியிருக்காரு. 64 போர் விமானங்கள், 4 பெரிய ரக குண்டுகளை தாக்கக்கூடிய விமானங்கள், 48 எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள், 64 போர் விமானங்கள் போனாலும் அதுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய 48 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 13 மீட்பு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 155 விமானங்கள் இந்த விமானியை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காரு ஜனாதிபதியே. அதாவது இது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு முக்கியமான மீட்பு பணியாக இது இருந்திருக்குது அப்படின்றது இப்ப பேசப்படுது. ஏற்கனவே ஊடகங்களில் பேசப்பட்டாலும் உத்தியோகபூர்வமாக அவருடைய கருத்துக்களில் வந்தது இப்ப இது உறுதியாகி இருக்கிறது. எனவே இந்த விமானி இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கா சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு காயமடைந்த நிலையில் தான் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விடயத்துல பெரிய அளவான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான ஆய்வுகளை கூட அமெரிக்காவுடைய விமானங்கள் மேற்கொண்டதோ என்ற சந்தேகம் ஏற்கனவே ஈரானுக்கு இருக்கு. யுரேனியம் செறிவூட்டும் இடங்களை இவங்க கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வச்சு கொண்டு உள்ளுக்கு வந்தாங்கன்ற அளவிலான பெரிய ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. இந்த நேரம் குறிக்கப்பட்டது எல்லாமே இந்த இடங்கள்லாம் தாக்கலாம் என்ற விடயங்களை சரியாக கணக்கெடுத்திருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை இப்ப ஈரான் முன்னேற்பாடாக செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏற்கனவே நாங்க போன வீடியோல பார்த்த விஷயம் தான். இன்றைய இந்த தாக்குதலுக்கான எச்சரிக்கையானது பெரிய ஒரு பதட்டத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது 7 நாட்கள் தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரதுக்கு அல்லது இது தொடர்பாக கலந்து ஆலோசிப்பதற்கு அமெரிக்கா வச்ச கோரிக்கையை மீள் பரிசீலனை செய்வதற்கு 7 நாட்கள் தான் கேட்டாங்க. நான் 10 நாட்கள் கொடுத்தேன். அமெரிக்க ஜனாதிபதி சொன்னது 10 நாட்கள் கொடுத்தேன். நேற்று, அதாவது திங்கட்கிழமையோடு அது முடிவடையுது. ஆனால் ஈஸ்டர் சண்டேக்கு பிறகு வருகிற நாள் என்றதால நான் இன்னும் ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கேன். எனவே இன்று 8 மணி தான் அதற்கான கடைசி நேரமாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்த தாக்குதல்கள் பற்றி யோசிக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரான் இதுக்கு என்ன மாதிரியான பதில் அளிக்க போறாங்க என்பது தொடர்பாக நாம இந்த வீடியோ ஷூட் பண்ணும் வரைக்கும் எந்த தகவலும் வரல. அப்படி வரும்போது நான் உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் கம்யூனிட்டி பக்கத்திலையும் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக உடனுக்குடன் தகவல் அவங்களுக்கு அறிய தரக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. அதுல முழுமையான சுருக்கமான தகவலை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இலங்கை ஒரு முக்கியமான இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்காங்க ரஷ்யாவோட. ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதற்கான இணக்கப்பாடு நேரடியாக அரசாங்கத்தோடு, அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இருந்து, கிட்டத்தட்ட இப்பவே நடுப்பகுதி ஆக போது, இந்த நடுப்பகுதியில் இருந்தே எண்ணெயை நேரடியாக ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கான அனுமதியை பெற்றிருக்காங்க இலங்கை. இது ஒரு பெரிய அளவாக எரிபொருள் தட்டுப்பாட்டை தீர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும். நீண்ட கால உடன்படிக்கையாக இது இருக்குன்னு சொல்றாங்க. எனவே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறது என்பது எங்களுக்கு மிக மிக இலகுவான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஹோர்முஸ் கால்வாய் வழியாக அந்த எண்ணெய் வரத்தை நேரடியாக எங்களுக்கு ரஷ்யாவிலிருந்தே எண்ணெய் வருவதால இந்த பிரச்சனை, மத்திய கிழக்கு பிரச்சனைகள் எங்களுக்கு பெரிய அளவான பாதிப்பை எதிர்காலத்தில் கூட ஏற்படுத்தாது. அந்த அடிப்படையில் இந்த இணக்கப்பாடு அரசாங்கத்தோடு எட்டப்பட்டிருப்பது ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. இதோட நேற்று கல்முனையில ஒரு 35 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காகன்னு சொன்னா 4620 லிட்டர் எரிபொருளை கிட்டத்தட்ட 22 பரல்கள்ல சேமிச்சு வச்சிருக்காரு. இதனுடைய பெறுமதி கிட்டத்தட்ட 17 முதல் 17 லட்சம் சொல்லப்படுது. எனவே ஒரு நபரே 22 பரல்கள்ல எரிபொருளை சேமிச்சு வச்சிருக்காரு. இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கடந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 60,000 லிட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சேமிப்புல இருந்தவங்கள்ட்ட. இந்த மாதிரி பெரிய அளவான எரிபொருட்களை நம்மாக்கள் கடந்த நாளில் சேமித்து வச்சாங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருளையே நம்மாக்கள் நாடு முழுவதும் ஒவ்வொரு வீடுகள்லையும் சேமித்து வச்சுருக்காங்க. இலங்கையில் பாவிக்கக்கூடிய ஒரு மாதத்துக்கும் அதிகமான எரிபொருள் பெரிய அளவான ஒரு தொகை வெளியில் போனது. அதுக்கப்புறம் தான் அந்த QR முறைமை, ஒற்றை எண் இரட்டை எண் வாகன இலக்கங்களை வைத்துக்கொண்டு எரிபொருள் நிரப்புற நிலைமை வந்தது. எனவே இப்பொழுது அது ஒரு சுமூகமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஒரு வெற்றிகரமான நடவடிக்கையாக அதை பார்க்கப்பட்டது. எனவே இந்த விஷயங்கள் தான் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.